தமிழகத்தில் ஒட்டப்பட்ட பெரும் போஸ்டர் மிக முக்கியமான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி என்ன ப்ரோ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா தற்போது காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. தமிழகத்துல பல இடங்கள்ல போஸ்டர்கள் ஸ்டாலினுடைய அரசுக்கு எதிராக பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஸ்டாலின் பாத்தீங்கன்னா நிச்சயமா 100% பாத்தீங்கன்னா ஒரு தோல்வியான ஒரு அரசியலை பாத்தீங்கன்னா எடுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறதா நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய அரசியல் ஒவ்வொன்றாக உற்று நோக்கப்பட்டு பார்க்கும் பொழுது ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி 2026ஆம் ஆண்டிலும் 100 தொகுதிகளுக்கு மேல இப்பவே நம்ம வெற்றியை பெறணுமா அப்படி இன்னைக்கே சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றாலும் கூட திமுக தனிப்பெரும்பான்மையாக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அதிமுக என்பது வீழ்ந்த கதையாக விட்டது. அது வேறு விஷயம். ஒரு புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய நடிகர் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருகிறார். அவரெல்லாம் வந்தாருன்னா பெருசா வாக்குகள் எடுக்க மாட்டாரு, வந்த உடனே ஆட்சிக்கு வர முடியாது, 1-2 இடங்கள்ல வேணாலும் 1-2 இடங்கள் கூட ரொம்பவும் மிகவும் கடினம் என்பது அது வேறு விஷயம். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வாக்குகள் எடுக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு 6% நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய அதே ஆதரவு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்ப இருக்கக்கூடிய சிட்டிங் அரசாங்கத்தையும் பாத்தீங்கன்னா கிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே எப்படி பார்த்தாலுமே சரி நம்ம ஸ்டாலினுக்கு அச்சத்தையும் ஆபத்தையும் பாத்தீங்கன்னா விளைவிக்கக்கூடிய வகையில இந்த தேர்தல் முடிவுகள் ஒவ்வொன்றாக பாத்தீங்கன்னா மாற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. தமிழகத்தில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெரும் போஸ்டருடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் தொடர்ந்து தொடர்கதையாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. தமிழகத்தில் ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர் அரசியல்கள் எல்லாம் எதனை நோக்கிய ஒரு நகர்வாக அமைய போகிறது, என்ன மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளை நோக்கி நடக்க போகிறது அப்படின்றத எல்லாமே காலம் முழுமையான அறிவிப்புகளை பாத்தீங்கன்னா அசத்தலான முடிவுகளை திமுகவிற்கு கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஒட்டப்பட்ட போஸ்டர் குறித்தான உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்முடைய சேனல்ல கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.